தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு பிரம்மாவை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த பித்ரு தோஷம் இருந்தாலும் நமக்கு தொழில் வளர்ச்சி தடைபடும், பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். தீர்த்த குளத்துல ஒரு தேவலோகத்துல காட்சி கொடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. கல்வியில் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல பிடிக்கக்கூடிய தேவதை யாராக இருப்பாங்க அப்படின்னா காயத்ரி தேவி. இந்த காயத்ரியோடைய ஸ்லோகம் சொன்னாலும் சரி, காயத்ரி தேவியை பிரார்த்தனை பண்ணாலும் சரி, அந்த கேள்விகள்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அந்த காயத்ரி மந்திரத்தை காதால் கேட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் அந்த படிப்பில் ஏற்படக்கூடிய அந்த தடை தாமதங்கள் எல்லாம் சரியாக்கி அவங்க நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மார்க் வாங்குவாங்க. பாலாம்பிகாவை அவங்க வழிபாடு பண்ணுறாங்கன்னா அந்த பாலாம்பிகாவை வழிபடக்கூடிய அந்த குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and BISCOM. Apply now. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசை தான், நம்மளுக்கு இந்த கஷ்டம் தீந்துராதா, இது மாறிடாதா, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவில்களுக்கும் போவாங்க, தெய்வங்களை வழிபடுவாங்க. ஜோதிடர் ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதுக்கான பரிகாரங்கள் எல்லா விஷயங்களும் செய்வாங்க. ஆனால் ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் தான் ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலில் போய் அந்த கடவுளை வணங்க மாட்டாங்க. அந்த சுவாமியை போயிட்டு பார்த்துட்டு வந்துடும். கண்ணு முன்னாடி கோபுரம் தெரியும், அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. என் தொழிலில் நான் செய்கிற வேலை கிளியராக இருக்கணும், நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இருக்கும். சரி, தொழிலில் வெற்றி பெற எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்க செய்கிற தொழிலில் வெற்றி பெறலாம்? கண்டிப்பாக. ஏன்னா தொழிலுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வேலை அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால வேலைக்கான நிகழ்வு தான் நிறைய பேர் கேள்விகளாகவே கேட்குறாங்க. இப்போ வேலைன்னு எடுத்துக்கும்போது பொதுவாக நம்ம தொழிலில் வெற்றி பெறணும்னா என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்னன்னா அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை. அக்ஷய லக்ன பத்ததி, ஏஎல்பி ஜோதிடம், நியூ மெத்தட், லக்னத்தை நகர்த்தி பலன் எடுக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரே தொழில் தான். இப்போ ஒரு ஆசிரியராக இருக்காங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு அவங்க ஆசிரியராகவே கன்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவங்க ஒரே ஊரில் இருக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, இடமாற்றம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே சந்திக்கக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும் சாதக பாதகங்களும் நன்மைகளும் அப்படிங்கிறது வெவ்வேறையாகவே இருக்கும். அப்போ அந்த கால மாற்றங்களும் இங்கே அட்சய இலக்கண பத்ததியில் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் அந்த தொழில் பாவகம் அப்படிங்கிறது நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெய்வ பலம் அப்படிங்கிறத நம்ம எந்த தேவதை நமக்கு அதிர்ஷ்டத்தை தருவாங்க, எந்த தேவதை நமக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அது இண்டிவிஜுவலாக நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் கேட்குறீங்க தொழிலுக்கு எந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை இப்போ எல்லாரும் சிலரோட கடைக்கெல்லாம் போனால் அதிகமாக பார்த்தா குபேரர் சிலை வச்சுருப்பாங்க. காசுக்கு சொந்தக்காரர் அவர் தான், பெருமாளே கடன் வாங்கினார் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்கிறனால குபேரரை வச்சுருப்பாங்க. பெரிய பெருமாளோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த உள்ளே போகும்போதே தெய்வகரமாக இருக்கும். நகைக்கடைகளில் பார்த்தா இருக்கும், வெள்ளிக்கடைகளில் பார்த்தா இருக்கும், பெரிய பாத்திர கடைகளில் பார்த்தா முருகனோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு கடவுளை வைக்கிறாங்க. ஆனால் என்னோட தொழில், இந்த தொழில் நல்லபடியாக போகணும் அப்படின்னு ஒரு தெய்வம் இருப்பாங்களா? அது எந்த தெய்வம்? கண்டிப்பாக. இப்போ நமக்கே தெரியும், படைக்கும் தொழில் அதுக்கு காரணி யாரு? படைக்கிற தொழிலுக்கு அதிபதி யாரு? பிரம்மா. இந்த படைக்கும் தொழில் அப்படிங்கிறது அந்த வார்த்தை அந்த தெய்வத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறதுனால தான் இந்த பூலோகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கஷ்டப்படுறது, தொழில் அவஸ்தைப்படுறது எல்லாமே அவங்க சரியாக அவங்க செயலை செய்யலை அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்போ இதை மாற்றுறவர் யார் அப்படின்னா பிரம்மா தான் நமக்கு மாற்றி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம விதி மாற்றும் பிரம்மா அப்படிங்கிறது, ஏன்னா படைத்தவனுக்கு தான் நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தியும் இருக்கும். அதனால நமக்கு தொழில்
தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை கடந்து நம்ம ஒரு சாதனையை செய்வதற்கு எந்த தெய்வத்தை நம்ம வழிபடலாம்னா பிரம்மாவை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு ஆலயம் இருக்குது. எங்கே இருக்குன்னு நாகப்பட்டினம் பக்கத்தில் மேலவாஞ்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதை நாகப்பட்டினம் நாகூர் தாண்டினோன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் மேலவாஞ்சூர் காத்தியாயினி அம்மன் பச்சைவாளி அம்மன் அருள் சக்தி பீடம் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே வந்து பிரம்மாவுக்குன்னே தனி கோவில் வந்து ஒரு பெரிய தீர்த்த குளத்தில் வந்து பிரம்ம தீர்த்த குளத்தில் தனியாக பிரம்மாவுக்கும் சரஸ்வதியும் ஒரே பீடத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அங்கே பிரம்மாவுக்கு வந்து விதி மாற்றும் பிரம்மா மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு சாபம் வாங்கியிருக்கலாம், பாவங்கள் செஞ்சுருக்கலாம், அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கும். பித்ரு தோஷம்னு இன்றைக்கி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஆமாம். அந்த பித்ரு தோஷம் இருந்தாலும் நமக்கு தொழில் வளர்ச்சி தடைபடும், பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கெல்லாம் அங்கே வந்து மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது அந்த பிரம்மாவுக்கு. அந்த மோட்ச தீபம் நம்ம போய் அந்த முன்னோர்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம், கவனிக்காமல் விட்டுட்டோம், அதனால் ஏற்படக்கூடிய அந்த தோஷம் சாபம் இப்படி எந்த பெயரில் வேணாலும் சொல்லலாம், அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த மோட்ச தீபத்தில் போய் பிரம்மாவை வேண்டிக்கிட்டு மோட்ச தீபம் அந்த குளத்தில் விடணும். அப்படி குளத்தில் விட்டுட்டு அந்த பிரம்மாவை வேண்டிக்கிட்டோம்னாவே நமக்கு ஒரு 3 பௌர்ணமிக்குள்ளாக, இது எப்போ பண்ணலாம், பௌர்ணமி நாளில் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் அந்த கோவிலில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருவிழா எடுப்பாங்க. அந்த திருவிழா காலகட்டங்களில் போய் அங்கே பகல் பொழுதுலேயே கூட அந்த மோட்ச தீபத்தை ஏற்றலாம். மற்ற காலங்களில் போனால் அந்த விளக்கேற்றுற நேரம்னு சாயந்தர வேலை இருக்கு இல்லையா, அப்போ அந்த இருள் சூழ்ந்த அந்த விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரம்மாவினுடைய தன்மை நம்மளுடைய விதியை மாற்றி நமக்கு அருள்வார். நம்ம பொதுவாக பிரம்மா கோயில்னா திருப்பட்டூர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த திருப்பட்டூர் பிரம்மாவாவது சிவன் சன்னதியிலேயே சேர்ந்திருப்பார். இங்கே வந்து பிரம்மா மட்டும் தனியாக கோவில், தனியாக பிரம்மனுக்காகவே தனியாக அமைக்கப்பட்ட ஒரு சன்னதி அப்படிங்கிறது. சன்னதி கூட இல்லை, தீர்த்த குளத்தில் ஒரு தேவலோகத்தில் காட்சி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க, உங்களுக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் கவலை வந்துட்டு என் குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா படித்து, சில பேருக்கு இருக்கும் நான் தான் படிக்கலைங்க என் பிள்ளையாவது நல்லா படித்து பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க எந்த கடவுளை வழங்கினா சிறப்பாக இருக்கும்? கண்டிப்பாங்க. முதல்ல கல்விக்கு கடவுள்னாவே ஹயக்ரீவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் விசேஷமாக அந்த கல்விக்கு மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளும் கல்வி படிப்புங்கிறது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களானாலும் படிப்புங்கிறது வாழ்நாள் பூரா நமக்கு தொடர்ந்து வரும். இப்போ இந்த வயசில் கூட நம்ம ஜோதிடம் படிக்கலாமா, படிக்க முடியும். இப்போ 60 வயசானாலும் ஜோதிடம் படிக்கலாமா, படிக்க முடியும். அப்படி அந்த கல்விக்குங்கிறது கரையே கிடையாது, எப்போ வேணாலும் கல்வி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி கல்வியில் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நம்ம முதல்ல நம்ம பிடிக்கக்கூடிய தேவதை யாராக இருப்பாங்க அப்படின்னா காயத்ரி தேவி. காயத்ரி, இந்த காயத்ரியோடைய ஸ்லோகம் சொன்னாலும் சரி, காயத்ரி தேவியை பிரார்த்தனை பண்ணாலும் சரி, அந்த கேள்விகள்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அந்த காயத்ரி மந்திரத்தை காதால் கேட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் அந்த படிப்பில் ஏற்படக்கூடிய அந்த தடை தாமதங்கள் எல்லாம் சரியாக்கி அவங்க நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மார்க் வாங்குவாங்க. இந்த படிப்பில் மட்டும் இல்லை, வேறு எந்த கல்வியாவது அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அதனுடைய கண்டினியூட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க படிப்புக்கு ஏற்ற பலன் உண்டு. நம்ம நிறைய படிக்கிறோம், நம்ம மார்க் எடுத்துடுறோம், ஆனால் அந்த படித்து பாஸ் பண்ணி மார்க் எடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்களான்னா கிடையாது. இப்போ நிறைய குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது, அதனால் படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிவிடுவாங்க. நிறைய குழந்தைங்க படிப்பு வராது, வசதி இருக்கும், அதனால் டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க. இப்படி தடைகள் இருக்கிறவங்க கூட இந்த காயத்ரி தேவியை மனசார அவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா பொதுவாகவே ஒரு தாய்மை உள்ளத்தோடு அந்த அம்பாளை வழிபாடு பண்ணும்போது அவங்க கேட்டதெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. கல்வியிலையும் அப்படித்தான். ஆனால் என்ன, நம்ம வந்து ஆத்மார்த்தமாக கும்பிடணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த குழந்தைகளாக இருந்தால் கூட எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள கும்பிட சொல்லும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த காயத்ரி இருக்கக்கூடிய கோவிலை சில இடங்களில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இடம்னு சொன்னோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் சொக்கநாதபுரம்னு ஒரு ஊர் உண்டு, மதகுப்பட்டி டு கல்லல் போகிற வழியில். அங்கே வந்து பிரத்யங்கரா தேவி சர்வசக்தி பீடம், அங்கே காயத்ரி தேவியை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே ஹயக்ரீவரும்
லக்ஷ்மி ஹயக்ரீவரும் சேர்ந்து இருக்காங்க. இந்த இடத்துல உள்ள ஒரு விசேஷம் என்னென்னா, ஹயக்ரீவரையும் நம்மளால் வழிபட முடியும், அங்கேயே காயத்ரி தேவையையும் நம்ம வழிபட முடியும். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆலயத்தில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அங்கே வந்து சாக்த ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வாழும் கிருபானந்த வாரியாருக்கு அடுத்தபடியாக வாழும் வாரியார் அப்படின்னு பட்டம் வாங்கினவர். அவர்கிட்ட இந்த மந்திர உபதேசமும், அவர் ஒரு குரு பீடமாக அங்கே மந்திர உபதேசம் எல்லாருக்கும் பண்ணுறாங்க. இப்போ முதல் நம்ம குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க போகிறோம்னா அங்கே போய் அச்சராபியாசம்னு பண்ணுவாங்க. அவர்கிட்ட போய் அதை பண்ணிட்டு வந்தாவே குழந்தைங்க நல்லா வளர்ச்சி அடைவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலுக்குமே நீங்கள் அந்த ஆலயத்தில் போய் அந்த மந்திரத்தை அவங்க குருமுகமாக நீங்கள் வாங்கி அதை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கவலை தான், என் குடும்பம் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கையெடுத்து கும்பிடும்போது என்ன சொல்லுவோம், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், அப்படி தான் கும்பிடுவோம். அதே எண்ணத்தில் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு குடும்பம் வந்து அப்போ அந்த குடும்பத்தை பார்த்தாலே எல்லா செல்வமும் இருக்கிற மாதிரி, எல்லா சந்தோஷமும், லக்ஷ்மி கடாட்சியம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், லக்ஷ்மி கடாட்சியம் அப்படி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பம் நிம்மதியாக இருக்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? பொதுவாக குடும்பம் அப்படிங்கிறது நம்ம ஜாதக அடிப்படையில் நம்மளுடைய 2ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். அந்த 2ஆம் பாவகம் என்பது குடும்பம் மட்டும் கிடையாது, வருமானமும் அங்கே தான் இருக்குது, பொருளாதார தேவைகளும் அங்கே தான் இருக்குது, நம்ம பேசக்கூடிய பேச்சும் அங்கே தான் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் தான் குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ பொருளாதாரம் இருக்கணும், அந்த பொருளாதாரம் இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்க நல்ல குணமாக பேசணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னு முதல்ல அவங்க நினைக்கணும். அப்போ இந்த 3 விஷயங்களும் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இயக்குது. இப்போ இதே மாதிரி தான் அந்த பொதுவாக ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் வந்து எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப யாரை வழிபாடு பண்ணணும்? குழந்தைகள்னாவே உங்களுக்கு தோணும் பாலாம்பிகை. கரெக்ட். பாலாம்பிகாவை அவங்க வழிபாடு பண்றாங்கன்னா அந்த பாலாம்பிகாவை வழிபடக்கூடிய அந்த குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஏன்னா பாலாம்பிகாவை ஒரு குழந்தை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணணும். அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல அப்பா அம்மா சண்டை போட்டுட்டா குழந்தைக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதனால் அந்த எண்ணத்தோடு அவங்க வந்து பாலாம்பிகாவை வழிபாடு பண்ணணும். அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க பாலாம்பிகாவை வழிபாடு பண்ணாவே அவங்களுக்குள்ள எவ்வளோ கோபதாபங்கள் வந்தாலும் அதை சண்டையாகவோ சச்சரவாகவோ கொண்டு போக மாட்டாங்க. அந்த ஒரு வலிமை பாலாம்பிகாவுக்கு நிச்சயமாகும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and BISCOM. Apply now. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.